Hey friends, welcome to தமிழரசி சமையல். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா ஸ்வீட்ஸே பட்டாஸ் மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் சேர்க்காம பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் பாதாம் நைட்டே ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாதாமை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் க்ரீன் கலருக்காக கொஞ்சம் பிஸ்தாவும் இதே மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ஸ்வீட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. ஸோ ரெட் கலருக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை கட் பண்ணி நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் வடிகட்டி வச்சுருக்கேன். அண்ட் ஆரஞ்சு கலருக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டையும் சேம் பீட்ரூட் மாதிரி சீவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்ரீன் கலருக்கு நான் பாலாக் கீரை எடுத்திருக்கேன். என்னடா ஸ்வீட்டில் கீரைலாம் சேர்க்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஸ்வீட் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கீரை ஆட் பண்ணது கொஞ்சம் கூட தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் வெஜிடபிள் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலருக்கு மட்டும் பாதாம் பேஸ்ட்டுக்கு பதில் பிஸ்தா பேஸ்ட் போடுறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் பாதாம் பேஸ்ட்டுக்கு 1/2 கப் சுகர். இதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நான் பட்டாஸ்லாம் செஞ்சதுனால எனக்கு எந்த கலர் அதிகமாக வேணுமோ அது மாதிரி கூட குறைய நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே போல் நான் எல்லோ கலருக்காக பம்கின் ஜூஸ் வச்சு செஞ்சுருந்தேன். அந்த கிளிப்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணலை. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 8 to 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டேன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒட்டாமல் வந்திருக்குன்ட்டு. இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச அல்வா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு செய்யும் போது கரெக்டாக வரும்.
நம்ம ரெடி பண்ண பாதாம் அல்வாவில் நான் இந்த பட்டாசுலாம் செஞ்சுருக்கேன். இதில் கேரட் ஜூஸ் வச்சு பண்ண ஆரஞ்சு கலர் பாதாம் அல்வா வச்சு புஸ்வானம் செஞ்சுருக்கேன். அப்புறம் பாலாக்கீரை அண்ட் பிஸ்தா வச்சு பண்ண க்ரீன் அல்வா வச்சு ஆட்டம் பாம் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பாதாம் அல்வா வச்சு குட்டி சரவடி பண்ணியிருக்கேன். பம்கின் வச்சு பண்ண எல்லோ கலர் பாதாம் அல்வா வச்சு சங்கு சக்கரம் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் கூட நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Bye friends, see you next video.